இல்ல நாங்கள் எதிர்பார்க்காமல் அவர்கள் இவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறார்கள்னு அவர் சொல்லி நான் பார்க்கல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 10 நாள் முன்னாடியே சொன்னார், திருப்பி சொல்லியிருக்கார். மிகப்பெரிய ஆச்சரியம், அவர்கள் வளைகுடா நாடுகளை தாக்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் தாக்குகிறார்கள். அதுதான் சொல்லியிருக்கார். இவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாங்களா மாட்டாங்களா அதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை. முதல் நாளே அவர் இந்த போர் 4-5 வாரங்கள் தொடரும்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு பிறகு என்ன சொன்னார், அதுக்கு மேலேயும் நடத்தணும்னா எங்களுக்கு அந்த ஆற்றலும் சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். போர் இராணுவ இலக்குகளை பொறுத்தவரையில் அமெரிக்கர்கள் அசுர பலம் வச்சுருக்காங்க, அவ்வளவு பணம் வச்சுருக்காங்க. அதனால் அவர்கள் பெரிய பெரிய வெற்றிகளை ஈட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் உடைக்க முடியாதது என்னென்னா, இந்த ஹார்முஸ் நீரிணையை ஈரானியர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். அதை அங்கே பழையபடி போக்குவரத்து அங்கே இயல்பாக தொடங்கும் நடக்கும் அப்படின்னா அப்போ எண்ணெயினுடைய விலை சீராகும். அதற்கு அவர் முயல்கிறார். அதுக்கு உடனே நேட்டோ ஒரு 6 நாடுகளை அழைச்சார். ஜப்பான் அழைச்சார், தென்கொரியாவை அழைச்சார், சீனாவை கூட அழைச்சார். அதுக்கப்புறம் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் இவர்களெல்லாம் அழைச்சார். அவங்க யாரும் அதற்கு உடன்படலை. ஏன்னா அவங்களை கலக்காத அவர் இந்த போரை தொடங்கிட்டார். அதனால் இந்த போருக்கும் எங்களுக்கும் பெரிய தொடர்பில்லை அப்படின்ட்டாங்க அவர்கள். ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னென்னா, அவர்கள் ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு மீண்டும் முயல்கிறார்கள். அது ஜெலன்ஸ்கிக்கு, ஏன்னா ரஷ்யாவினுடைய பொருளாதார தடைகள் கீழே இருக்கிற ரஷ்யா கிட்டேருந்து அவர்கள் எண்ணெய் அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க. அதை நிறுத்திட்டாங்க இந்த யுக்ரைன் போர் தொடங்கின பிறகு. இப்போ திருப்பி ஒரு மாதத்துக்கு அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கர்கள் விலக்கு தந்திருக்காங்க, நமக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்கும். உலகத்தில் யார் வேணாலும் எண்ணெய் வாங்கலாம் ஒரு மாதத்துக்கு. இந்த போர் தொடர்ந்தால் இந்த போரில் மிகப்பெரிய நன்மை அடைய போகிறது யாருன்னா புட்டின். அவர் இந்த பொருளாதார தடைகளை எளிதாக கடப்பதற்கு, ஏன்னா அங்கே அவங்களுக்கும் பெரிய வசதி இல்லை, அவர்களுடைய எண்ணெயையும் அவர்கள் வெளியில் சந்தையில் விற்க முடியல. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில் நாம் வாங்கிட்டு இருந்தோம், நாமும் குறைச்சிட்டோம். இப்போ நம்ம திரும்பி வாங்குறதுக்கு நமக்கு விலக்கு தரப்பட்டிருக்கு மற்ற நாடுகளுக்கு போலவே. அதனால் அவருக்கு தான் ஒரு பெரிய ஆதாயம் இந்த போரில். GT Holidays, South India's #1 travel brand.